Today's topic of discussion, post-streptococcal glomerulonephritis. What is post-streptococcal glomerulonephritis? It is a kidney disease. இது வந்து எப்போ அக்கர் ஆகுன்னு சொல்லி பார்த்தா 1 to 3 weeks after streptococcal infection. Streptococcal infection first வந்து streptococcus வந்து த்ரோட்டில் அது இல்லாட்டி ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அதுக்கு பிறகு ஆஃப்டர் 1 to 3 வீக்ஸில் வந்து இது வந்து கிட்னியில் போயிட்டு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். யூஸ்வலி மெயின்லி இன் சில்ட்ரன். காசிங் ஏஜென்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜன் குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டெபாசிட் இன் த கிட்னி அண்ட் காசிங் இன்ஃப்ளமேஷன். இந்த ஆன்டிஜன் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜன் வென் பாடியில் என்ட்ராகுதோ அப்போ வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் நடக்கும். அது வந்து கிட்னியில் போயிட்டு டெபாசிட் ஆகிட்டு இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். வாட் ஆர் த சிம்டம்ஸ்? இது வந்து சிம்டம்ஸ் ஒரு டயர்டு, ஹைப்பர் டென்ஷன், தென் ப்ரௌன் யூரின், hematuria condition and edema, swelling, mainly face and hand. So it is a triad: hypertension, brown urine and edema. So diagnosis, history of recent infection, urine test, whether the urine வந்து blood கலந்திருக்கா, hematuria or proteinuria அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். Then blood test, increasing ASO titration, anti-streptolysin O titration level increases or low C3 level indicate. So diagnosis, recent infection அவங்களுக்கு என்ன ஏதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்காங்கிறத டயக்னோசிஸ் பண்ணணும். யூரின் டெஸ்ட்டில் வந்து யூரினில் வந்து பிளட்டோ ப்ரோட்டீனோ இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். தென் பிளட் டெஸ்ட்டில் வந்து ASO titration level increases or low C3 level indicate streptococcus post-streptococcal glomerulonephritis. Pathogen, infection of streptococcus, immune complex, that one will deposited to that kidney, we already know. Okay, so here activation of complement of requirement of leukocytes, that antigen antibody complex will activate the complement. So inflammation mediated cytokine. So இங்கே வந்து good culture disease. Okay, this one கிட்னியை போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹியர் ஹெமட்யூரியா, ப்ரோட்டீன்யூரியா, ஆர்பிசி காஸ்ட் we can find out. ஸோ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு கிட்னியில் போயிட்டு டெபாசிட் ஆகிட்டு அங்கே வந்து டேமேஜ் பண்ணுறதுனால லீக்கேஜ் வரும். அதனால் வந்து ஹெமட்யூரியா, ப்ரோட்டீன்யூரியா, ஆர்பிசி காஸ்ட் we can find out. அதுவே வந்து இன்னொரு இதில் வந்து பிளாக்கேஜ் ஆஃப் தட் ரீனல் கேபிலரி, ஸோ டிக்ரீசிங் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், அதனால வந்து எடிமா, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் ரீனல் ஃபெயிலியர் காஸ் பண்ணோம். ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்து சைட்டோகைனை ஆக்டிவேட் பண்ணுறதுனால ஒரு இது வந்து டெபாசிட் ஆகுறதுனால ஹெமட்யூரியா, ப்ரோட்டீன்யூரியா, ஆர்பிசி காஸ்ட் we can find out. அதுவே வந்து இது பிளாக்கேஜ் ஆஃப் த ரீனல் கேபிலரிஸுங்கிறப்ப ஃபில்ட்ரேஷன் வந்து குறையுது. அதனால எடிமா, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் காஸ் ஆகுது. ஸோ glomerular tapping of circulation immune complex in situ, immune antibody complex formation resulting from antibody reacting with either streptococcal component deposited in that glomerulus or with component of that glomerulus itself, which has been termed molecular mimicry. The resulting immune complex triggering complement activation and it will cause us inflammation. So this one is the statement format. Pathology part னு சொல்லி பார்த்தா kidney appear symmetrically enlarged. So because of that inflammation, enlargement of the kidney size, all glomeruli appear enlarged and relatively bloodless and show diffuse mesangial cell proliferation with an increase in mesangial matrix. Then lumpy complete deposit of immunoglobulin and complement the glomerular basement membrane and in that mesangium. இது வந்து கிட்னியில் இருக்க ஒரு பார்ட்டு. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி, the dense deposit or clumps are observed on that epithelial slide on the glomerular basement membrane. ஸோ பேத்தாலஜி பார்ட்னு சொல்லி பார்த்தா அஃபெக்டட் கிட்னி வந்து சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும். தென் என்லார்ஜ்டு mesangial cell proliferation with increasing
மெசஞ்சியல் மேட்ரிக்ஸ். இது வந்து கிட்னி நெப்ரானில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட். அது வந்து என்லார்ஜ் ஆகிருக்கு. தென் we can find out lumpy கம்பி டெபாசிட். இம்னோகுளோபின் வந்து அப்படியே லம்பியாக வந்து டெபாசிட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அண்டர் தட் கிளாமருலார் பேஸ்மெண்ட் மெம்ப்ரைன். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியில் வந்து தட் எலக்ட்ரான் டென்ஸ் டெபாசிட் comes are observed in that epithelial slide on that glomerular basement membrane. ஸோ இந்த வீடியோவில் போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் கிளாமருலர் நெப்ரைட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணோம். அப்புறம் வந்து 1 to 3 வீக்ஸில் வந்து அது வந்து கிட்னியில் போயிட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாமருலர் நெப்ரைட்டிஸை ஏற்படுத்தும். இதோட சிம்டம்ஸ் வந்து ட்ரையாய்டு, ஹைப்பர் டென்ஷன், ப்ரௌன் யூரின் அண்டு எடிமா. டயக்னோசிஸ்க்கு வந்து ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள். பிளட்டில் வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் ஏஎஸ்ஓ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ கிளாமருலர் பேஸ்மெண்ட் மெம்பரைன் வந்து இது வந்து என்ன டேமேஜ் ஏற்படுத்தும். எதனாலன்னா குட் பாய்ச்சர் சிண்ட்ரோம். அப்போ வந்து ஹெமட்யூரியா கண்டிஷன், ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன், ஆர்பிசி காஸ்ட் we can find out. இங்கே வந்து லீக்கேஜ் வரதுனால எடிமா, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் அண்டு ரீனியல் ஃபெயிலியரை ஏற்படுத்தும்.